ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஜோதிட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 2025 2வது மாதமான பிப்ரவரி மாதம் பிறந்து நடந்துகிட்ருக்கு. பிப்ரவரி மாதத்தில் நிறைய முக்கியமான தினங்கள் வரும். அதில் ஒன்றாவது ஒரு முக்கியமான தினமானது வர இருக்குது. அதுதான் பிப்ரவரியுடைய 11ஆம் தேதி. பிப்ரவரியுடைய 11ஆம் தேதி தமிழ் மாதம் தையுடைய 29ஆம் நாள். கிழமை அன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் ஒரு சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது. இந்த நாள் ஒரு அதிபயங்கரமான நாள் என்று சொல்லலாம். அப்படி என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூசம் நட்சத்திரமானது வருது. இந்த பூச நட்சத்திரம் வரக்கூடிய இந்த நாள் அன்னைக்கு அதீத சக்தியானது ஏற்படும். இந்த சக்தியானது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அப்படி ஏற்படக்கூடிய தாக்கத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தாக்கம் ஏற்படும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப இந்த தைப்பூசத்திலிருந்து நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இந்த தைப்பூசத்தில் உங்களுக்கு ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள்லாம் செய்யணும். அது எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி உங்கள் ராசிக்கு இந்த தைப்பூசத்தில் சொத்து சுகத்தை அனுபவிக்கிற மாதிரி சூழ்நிலை மாறப்போகுது. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு நிறைய காத்திருக்கு. என்ன மாதிரியான வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு காத்திருக்கு, சொத்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு என்ன மாதிரி நீங்கள் தயாராகணும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. தைப்பூசத்திலிருந்து தனுசு ராசிக்காரங்களுக்கு சுபஹத்ரி யோகமானது உண்டாகுது. இந்த யோகம் உண்டாகிறதுனால நினைத்ததை நடத்துவதற்கு, சாதித்து காட்டுவதற்கு இந்த தைப்பூசம் அனுகூலமான நாட்களாக இருக்க போகுது. அந்த வகையில் தனுசு ராசிக்காரங்க இந்த தைப்பூசத்தில் பெறப்போகக்கூடிய நற்பலன்கள் என்ன என்பது குறித்து விரிவாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். தெளிவாக என்னங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தைப்பூசத்தில் 9வது பாவ அதிபதியே 2வது இடத்துல வீச்சிருக்க போகிறாரு. 9க்குடைய வாய்ப்பு தான் சொத்து சுகம். இது உங்களுக்கு கிடைக்க போகுது. உழைத்த உழைப்புக்கான வருமானம் இனி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஆக்சுவலி அதிகமாக ஏற்படும். அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வீடு வாங்குவது, வாங்கிய வீட்டில் பால் காய்ச்சுவது, வீட்டிற்குள் மாற்றங்கள் செய்வது, சமையலறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றங்கள் செய்ய வாய்ப்பு உண்டாகிறது. இது எல்லாமே இந்த தைப்பூசத்திலிருந்து உங்கள் ராசிக்கு ஏற்பட போகுது. அப்புறம் ராசிநாதன் 6வது இடத்துல இருந்து கொண்டு 12வது இடத்தையும் 2வது இடத்தையும் பார்க்கிறாரு. இதனால் உங்களுக்கு சுபஹத்ரி யோகம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்க போகுது. இந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நினைத்ததை நடத்துவதற்கும் சாதித்து காட்டுவதற்கும் இந்த தைப்பூசம் அனுகூலமாக உங்களுக்கு அமைய போகுது. நல்லா தூங்கலாம், எல்லாத்தையும் நல்லா அனுபவிக்கலாம், ஊர் சுற்றலாம், மனதை சந்தோஷப்படுத்தலாம், பொருளாதார விருத்திகள் உண்டாகலாம், மற்றவர்களுக்கு கொடுத்த பணம் திரும்பி உங்களுக்கு கிடைக்கும், தீர்த்த யாத்திரை போன்ற இறைவன் அருள் சார்ந்த நல்ல விஷயங்கள்லாம் அனுபவிக்கலாம். இந்த மாதிரி நிறைய நல்லது அனுபவிக்கிற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை அமைய போகுது. இது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்கு உங்களுக்கு 4வது இடத்துக்கு சுக்கிரன் உச்சம் பெறுறாரு. இதனால் சுக்கிரனும் வியாழனும் பரிவர்த்தனை பெற்று உங்களுக்கு உச்ச பலத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதுவும் 4வது இடம் 6வது இடம், இது இரண்டுமே பரிபூர்ணமாக இருக்குது. இதனால் நிறைய பேர் உங்கள் ராசிக்கு கார் வாங்குவதற்கு யோகமானது ஏற்படும். எதையாவது விற்று மற்றொரு பொருளை வாங்குவதெல்லாம் உங்களுக்கு அமையும். புதிய ஒப்பந்தங்களெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போடுவது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். புதிய வேலை வாய்ப்பில் இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது.
உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்கு அமைப்பு உண்டாகும். அந்த அமைப்பை தான் நல்லா நாம் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 4வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. இது இசைத்துறை, காவல்துறை, சினிமா துறை, மீடியாவில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பெயர் புகழை வந்து கொடுக்கும். உங்கள் வருமானத்திலையும் ஆக்சுவலி முன்னேற்றமானது ஏற்படும். வேறு என்ன செய்யலாம் என்று யோசித்து செயல்பட்டு முன்னேறுவதற்கு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். வாகனங்கள் மூலமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து தொழிலெலாம் வந்து அதிகமாக முன்னேறுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். பழைய வாகனங்கள்லாம் மாற்றக்கூடிய சூழல் ஏற்படும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். 4வது இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு, விருது போன்றவையெல்லாம் வந்து கிடைக்கும். மெயினாக பெயர் புகழ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதிக அளவு உண்டாகும். குரு பகவான் ஆக்சுவலி 6வது இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்கிறாரு. இதனால் பெரிய கெடுதல் ஏற்படாது. நிச்சயமாக பொருளாதார வளர்ச்சி பயங்கரமாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் சொந்த தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றத்தை காண்பீங்க. அச்சு தொழில், காகித தொழில், கம்யூனிகேஷன் தொழில் செய்பவர்களுக்கு அதிகபட்ச நன்மைகள் வந்து கிடைக்கும். அப்புறம் இளம் பிள்ளைகளை வளர்ப்பது, பார்ப்பது, புதிய குழந்தை பாக்கியம் இதெல்லாம் இந்த தைப்பூசத்தில் உங்கள் ராசிக்கு உண்டாகும். சனி பகவான் 3வது இடத்துல வீற்றிருக்கிறதுனால கண், காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைலாம் உங்களுக்கு ஏற்படும். வயதான தனுசு ராசிக்காரங்களுக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை ஏற்படும். அதனால் உணவு விஷயத்தில் கண்ட்ரோலாக இருக்க பாருங்கள். உங்களுக்கு சந்திரன் அமர்றதுனால சளி தொல்லைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்வது நல்லது. 4வது இடத்துல ராகு இருக்கிறதுனால தாயின் உடல் மனநிலைகளில் குழப்ப நிலை ஏற்படும். அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது நல்லது. 10வது இடத்துல கேது இருக்கிறதுனால மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமும் லாபமும் பெயரும் புகழும் உண்டாகும். அதனால் அந்த முன்னேற்றத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த தைப்பூசம் மகிழ்ச்சியானதாக இருக்க போது. நீங்கள் ஆக்சுவலி தைப்பூசத்தில் பழனிக்கு சென்று வருவது நற்பலன்களை தரும். முருக வழிபாடு உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். அதனால் பழனிக்கு போக ட்ரை பண்ணுங்கள். இது தாங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பலன்கள். ஸோ உங்களுக்கு இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவில் தைப்பூசத்துடைய மகிமையை வந்து ஷேர் பண்ண போகிறேன். தைப்பூசம் அன்று முருகப்பெருமானுக்கு விசேஷ பூஜைகள் செய்யப்படுவதும் தைப்பூச விரதத்தை எளிமையான முறையில் வீட்டில் கடைபிடிக்கிறது எப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். தெளிவாக இந்த வீடியோவில் அதையும் தெரிஞ்சு பலன் பெறுங்க. ஆக்சுவலி தை மாதம் பிறந்து விட்டாலே வரிசையாக தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாட்கள் வந்து பக்தி பரவசத்தை ஏற்படுத்தும். அந்த வரிசையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது 11 பிப்ரவரி 2022 அன்னைக்கு பூச நட்சத்திரம் வருது. இது முருகனுக்கு விசேஷ வழிபாடுகள் செய்யப்படும். தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படக்கூடிய இந்த தைப்பூசமானது அனைத்து முருகன் கோவில்களிலுமே கோலாகலமாக கொண்டாடப்பட்டு இருக்கு. இந்நிலையில் இந்த நாளை நம்ம வீட்டிலேருந்து முருகனை நினைத்து தைப்பூச விரதத்தை எப்படி கடைபிடித்துவது என்பதை தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த நாள் முழுக்க பூச நட்சத்திரம் இருக்கிறதுனால காலை முதல் மாலை வரையும் முருகனை நினைத்து உபவேசம் வந்து இருக்கணும். அப்புறம் முருகனை தரிசித்து வழிபாடுகள் செய்யணும். இதை செய்தீங்கன்னா வறுமை நீங்கி செல்வமும் வசதி வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும். இதுதான் ஐதீகம். இந்த நாளில் குரு பகவான், சிவபெருமான், முருகப்பெருமான் இவங்களையும் வழிபாடு செய்யணும். இது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இறைவன் ஒளிவடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்தியவர் வந்து வள்ளலார். ஆக்சுவலி மக்களுடைய பசி தீர்க்க இன்றும் அவர் பெயரில் அன்னதானம் நடத்தப்படுது. ஜீவ சோதியில் 2 கலந்த வள்ளலார் பெருமாளை தைப்பூசத்தில் வணங்குறது ரொம்ப விசேஷம். அவருடைய பெயரை சொல்லி உங்களால் முடிந்த அளவிற்கு இந்த நாளில் அன்னதானம் செய்வது நோயற்ற வறுமை இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை தரும். அதனால் இந்த ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை மறக்காமல் உங்கள் ராசிக்காரங்க ட்ரை பண்ணுங்கள். இது தாங்க உங்கள் ராசிக்கு சொல்லப்பட்ட பலன். தெளிவாக இந்த வீடியோவில் வந்து என்னங்கிறத சொல்லிட்டேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. நீங்கள் இதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இந்த முக்கியமான தாள்களை தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.